அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாறு காணாத குழப்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இப்போ நடைபெற இருக்கக்கூடிய அதிபர் தேர்தல் பெரிய சர்ச்சைகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டதை அடுத்து இந்த விவாதம் பெரிய சர்ச்சையாகவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் வேட்பாளராக ஒஹியோவை சேர்ந்த குடியரசுக் கட்சியின் செனட்டரான ஜேடி வான்ஸை ட்ரம்ப் தேர்வு பண்ணியிருக்கார். ஒரு காலத்தில் ட்ரம்ப்பை மிக கடுமையாக விமர்சித்து அமெரிக்காவின் ஹிட்லர் என்று கூட சாடியவர் தான் இந்த வான்ஸ். ஆனால் அவரை தான் இப்போது ட்ரம்ப் துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு பண்ணியிருக்கார். மில்வாக்கியில் நடைபெற்று வரக்கூடிய குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் ட்ரம்ப் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 1984 ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒஹியோவின் மிடில் டவுனில் பிறந்தவர் தான் வான்ஸ். அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய வான்ஸ் மரைன் கார்ப் பிரிவில் ஈராக் போரில் பணியாற்றி இருக்கார். அதுக்கப்புறம் ஓஹியோ மாநில பல்கலைக்கழகம் ஏல் சட்டப்பள்ளியில் படித்து பட்டம் பெற்றார். வான்ஸ் கடந்த 2016ஆம் ஆண்டு ஹில்பில்லி எலிஜி என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது அந்த ஆண்டு அதிகம் விற்பனையான புத்தகங்களில் ஒரு புத்தகமாக இருந்துச்சு. அது நெட்ஃப்ளிக்ஸ் படமாகவும் எடுக்கப்பட்டது. அதில் வெள்ளை இன உழைக்கும் வர்க்கத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய கலாச்சார மற்றும் பொருளாதார சவால்களை அவர் விரிவாக குறிப்பிட்டிருக்காரு, எடுத்துக்காட்டியிருக்கார். இவரது மனைவி உஷா ஷிலுக்குரி வான்ஸ் இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க. இதன் மூலமாக இந்திய வம்சாவளியினரின் வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படிங்கிறதும் ட்ரம்பினுடைய திட்டமாக இருக்குது. அமெரிக்காவின் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறும் மாணவர்கள் அனைவருக்கும் கிரீன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் இந்தியாவுடன் வர்த்தக உறவை அவர் விரும்புவதாலும் இந்தியாவுக்கு ட்ரம்பால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அவரது கட்சியின் தேசிய ஆலோசனை குழுவில் இடம்பெற்றக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஸ்டான்லி ஜார்ஜ் ஒரு ஊடகத்தில் கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருக்கார். ட்ரம்பின் தேர்தல் பணிகள் இப்படி வேகம் எடுத்துட்டு வரக்கூடிய நிலையில் ஜனநாயக கட்சியிலோ அதிபர் தேர்தலில் வேட்பாளர் போட்டியிடும் ஜோ பைடனை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொந்த கட்சியிலேயே குரல் எழுப்பிட்டு வராங்க. ஆனால் பைடன் பிடிவாதமாக போட்டியிலிருந்து விலக மறுத்து வரார். இருந்தாலும் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் இது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் இப்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய 59 வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் சொல்லிட்டு வராங்க. பைடனுக்கு மாற்றாக கலந்தாலோசிக்கப்படும் நபர்களின் பட்டியலில் கமலா ஹாரிஸ் மட்டுமே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவரோட பல பிரபல ஆளுநர்களான மிச்சிகனின் கிரசன்ட் விட்மர், கலிபோர்னியாவுடைய கவின் நியூசம், பென்சில்வேனியாவினுடைய ஜோர்ஜ் ஹாபிரே, அதே போல் இல்லியானியினுடைய ஜேபி பிரிட்ஸ்கார், கலிபோர்னியாவின் காங்கிரஸ் உறுப்பினர் ரோ கன்னா, போக்குவரத்து செயலர் பீட் புட்கீட் போன்றவர்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஆனாலும் கமலா ஹாரிஸ் துணை அதிபராக இருக்கிறதுனால ஏற்கனவே பிரபலமானவராக இருக்கார். இதோட இளம் வாக்காளர்களை கவரவும் அவரால் முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக புதிய வேட்பாளரை அறிமுகம் செய்யப்படுத்துவதால் பிரச்சார கட்டமைப்பை புதிதாக உருவாக்க வேண்டியது கிடையாது. அதோட முதல் பெண் கருப்பின மற்றும் தெற்கு ஆசியர் என்பதும் அவருக்கு பிற இனத்தவருடைய வாக்குகளும் தாராளமாக கிடைக்கும். ஏற்கனவே அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைஞ்சார். அதனால மீண்டும் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தினால் பெண்கள் மத்தியில் வாக்குகள் கிடைக்கும். அதோட ட்ரம்ப் ஆபாசப்பட நடிகை விவகாரத்தில் சிக்கியிருப்பதால் பெண்களின் ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் ஹாரிஸினுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. சில கருத்து கணிப்புகளும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதனால் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனே போட்டியிட்டால் நிச்சயமாக ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது அடித்து சொல்லலாம். அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் போட்டி மிக கடுமையாக இருக்கும். நூலிழையில் கமலா வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அமெரிக்க ஊடகங்கள்.